ஹாய், இன்னைக்கு வீடியோவில் ஃபிட்னஸ் இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட் மிஸ் அண்டர்ஸ்டுட் டாப்பிக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு பேர் தான் நியூட்ரிஷன். நியூட்ரிஷன் அப்படின்னு சொன்ன உடனே நம்மள நிறைய பேருக்கு உடனடியாக ஞாபகம் வருது வந்து கேலரிஸ். அல்லது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நியூட்ரிஷஸாக சாப்பிடணும் அப்படின்னா நீ அரிசியை சாப்பிடாது அல்லது கோதுமையை சாப்பிடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நியூட்ரிஷன் அப்படிங்கிறது கலரி மட்டும் கிடையாதுங்க, அது வந்து ரொம்ப பெரிய டாபிக். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பாடியோட தேவை அறிஞ்சு அதுக்கு என்னென்ன இன்புட்ஸ் வேணுமோ அது எல்லாத்தையுமே சரியான முறையில் கொடுக்குறதா நியூட்ரிஷன். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நியூட்ரிஷன்னா என்ன, நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய மேஜர் அண்ட் மைனர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன, ஒரு பேலன்ஸ் நியூட்ரிஷன் வந்து எப்படி நம்ம தயார் பண்ணுறது, நியூட்ரிஷன் சம்மந்தமாக நம்ம கிட்ட இருக்கக்கூடிய மிஸ்கன்சம்ஷன் என்னென்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, ரிப்பேர் ஆகிறதுக்கு, நம்ம உடம்பு வளர்றதுக்கு, நம்ம தோள்கள் வந்து பொலிவாக இருக்கிறதுக்கு, இப்படி நம்ம உடம்பு என்னென்ன வேலையெல்லாம் செய்யுமோ அதுக்கு தேவையான சரியான இன்புட்டை கொடுக்குறதா நியூட்ரிஷன். நம்மளுடைய மசில்ஸ், போன்ஸ், பிரெயின், நம்மளுடைய ஜாயிண்ட் டிஷ்யூஸ், இம்யூனிட்டி, அவ்வளோ ஏன் நம்மளுடைய மூட் ஸ்டெபிலைஸ் பண்ணுறது அப்படின்னு நியூட்ரிஷனுக்கு வந்து நம்ம உடம்புல ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. அதனால நியூட்ரிஷன் அப்படிங்கிற டாபிக் வெறும் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு மட்டுமோ அல்லது வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், வெயிட் கெயின் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கு மட்டுமே கிடையாது. நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய ஒரு டாபிக். அதே மாதிரி நம்ம முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு டாப்பிக்கும் இந்த நியூட்ரிஷன் தான். இப்போ நியூட்ரிஷனில் இருக்கக்கூடிய சில மேஜர் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நியூட்ரிஷனை வந்து மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் அப்படின்ட்டு ரெண்டு மேஜர் கிளாசிஃபிகேஷன்ஸாக பிரிப்பாங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் தான் நம்ம உடம்போட கம்ப்ளீட் ஃபியூல், அதாவது ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபேட். உதாரணத்துக்கு ஒரு வீடு அப்படின்னு சொன்னோடனே நமக்கு என்ன தோணும், அஸ்திவாரம் வந்து பலமாக இருக்கணும், செவர் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், மேலே போடக்கூடிய அந்த ரூஃப் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்போ தான் வந்து வீடு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு நான் நினைப்போம். அதே மாதிரி தான் இந்த ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட் அண்ட் ஃபேட், இது எல்லாமே ஒரு பில்டிங்க்கு எந்த அளவுக்கு இது மூணு இம்பார்ட்டண்ட்டோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாடி அப்படிங்கிற பில்டிங்கை கரெக்டான முறையில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இது மூணுமே வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். இதில் இந்த கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது தான் நம்ம பாடியோட மெயின் ஃபியூயல். அதாவது நம்ம உடம்புல நம்ம என்னென்ன வேலையெல்லாம் பார்க்குறோமோ அந்த வேலையெல்லாம் பார்க்குறதுக்கு நமக்கு வந்து எனர்ஜி தேவை. இந்த எனர்ஜியை நமக்கு கொடுக்கக்கூடிய அடிப்படையான இன்க்ரீடியன்ட் எது அப்படின்னா அது வந்து இந்த கார்போஹைட்ரேட். நிறைய பேர் வந்து கார்ப் சாப்பிட்றது வந்து கெட்டது, கார்ப் சாப்பிட்டா வந்து உடம்பு குண்டாயிரும் அப்படின்னு நினைப்பாங்க. கார்ப்ஸ் கெட்டது கிடையாதுங்க. கார்ப்ஸ் எந்த சோர்ஸ்லேருந்து வருது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸ் இல்லை அப்படின்னா நம்மளால் வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸே வந்து ஒழுங்காக நம்மளால் பண்ணவே முடியாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட்ஸால் நம்ம உடம்புக்கு வந்து அபரிவிதமான சக்தி கிடைக்கும். நம்முடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லோவாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸை நம்ம ரெகுலராக எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து புரோட்டீன். நம்ம பாடியோட பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த புரோட்டீனை தான். ஏன்னா நம்மளுடைய மசில்ஸ் க்ரோ ஆகிறதுக்கு, நம்மளுடைய மசில்ஸ் ரிப்பேர் ஆகிறதுக்கு, புதுசாக வந்து மசில்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு, நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை பில்ட் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய ஹார்மோன்ஸ் வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு புரோட்டீனுக்கு வந்து நம்ம உடம்புல ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. ஆனால் இதில் ஒரு சோகமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக உலக அளவில் பார்க்கும்போது இந்தியன்ஸ், அதுலேயும் குறிப்பாக சவுத் இந்தியன்ஸ் தான் வந்து உலகத்திலேயே புரோட்டீன் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே ரிசல்ட் சொல்லுது. காரணம், நம்மளுடைய பிளேட்டில் வந்து அதிகப்படியாக நம்ம வந்து கார்ப்ஸை தான் ஃபோக்கஸ் பண்ணுறோமே தவிர நம்ம உடம்புக்கு எவ்வளோ ப்ரோட்டீன் தேவையோ அந்த அளவுக்கான ப்ரோட்டீன் வந்து நம்ம எடுத்துக்கிறதே இல்லை. முட்டை, சிக்கன், மீன், தால், பல்சஸ் அப்படின்ட்டு ப்ரோட்டீனில் வந்து ஏகப்பட்ட சோர்ஸஸ் இருக்குது. நம்ம ஒவ்வொரு வேளை உணவுலையும் இதில் ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் சோர்ஸ் நம்ம சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா தான் இதுக்கு முன்னாடி நம்ம சொன்ன அனைத்து ஃபங்க்ஷன்ஸும் நம்ம உடம்புல வந்து சரியான முறையில் நடக்கும். மூணாவது மேக்ரோ நியூட்ரியன்ட் ஃபேட். ஃபேட் அப்படின்னோடனே நம்ம எல்லாருமே வந்து பயப்பட ஆரம்பிச்சிடும், ஐயோ கொழுப்பு வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம உடம்புக்கு ரொம்ப அத்தியாவசியமான மேக்ரோ நியூட்ரியன்ஸில் ஃபேட்டுக்கு வந்து ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. ஏன்னா நம்ம பாடி இயங்குறதுக்கும், நம்மளுடைய ஜாயின்ட்ஸ்க்கு வந்து சரியான முறையில் லூப்ரிகேட் பண்ணுறதுக்கும், நம்ம சாப்பிடக்கூடிய விட்டமின்ஸில் வந்து ஃபேட் சால்யூபிள் விட்டமின்ஸ் இருக்குது. அந்த விட்டமின்ஸ் வந்து கொழுப்பில் கரைஞ்சி நம்ம உடம்புல போய் அது வந்து செயல்படுறதுக்கும் ஃபேட் கன்சம்ஷன் ரொம்ப முக்கியம். ஆனால் இதில் பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, நம்ம கரெக்டான சோர்ஸில் ஃபேட் எடுக்காமல் தப்பான சோர்ஸ் மூலியம் எடுக்கிறதுனால தான் ஹெச்டிஎல்க்கு பதிலாக நம்ம உடம்புல வந்து எல்டிஎல் கண்டென்ட் ஜாஸ்தியாகி அது மூலியமாக கொழுப்பு சம்மந்தமாக நமக்கு வரக்கூடிய ஹார்ட் அட்டாக் மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ ஃபேட் பிரச்சனை கிடையாது, ஃபேட்டோட சோர்ஸில் தான் வந்து ப்ராப்ளம் இருக்குது. நல்ல விதமான ஃபேட் சோர்ஸஸ், உதாரணத்துக்கு பாதாம், பிஸ்தா, முந்திரி, நிலக்கடலை, இந்த மாதிரி சோர்ஸ்லேருந்து நம்ம ஃபேட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அல்லது நம்ம உணவில் வந்து நம்ம நெய்யை சேர்த்து அதுலேருந்து நம்ம ஃபேட்டு கன்சியூம் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபேட் சோர்ஸஸ் எல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடியது. ஸோ உங்கள் உணவில் சரியான சோர்ஸ்லேருந்து ஃபேட் வருது அப்படிங்கிறத நீங்கள் ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணுங்கள். அடுத்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ் மூலியமாக நமக்கு கலோரி கிடைக்காது. ஆனால் கலோரியை தவிர நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் செய்கிறதுக்கு முக்கியமான காரணம் அமைகிறது இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ். இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது வைட்டமின்ஸ், மினரல்ஸ் அண்ட் தேர்ட் ரொம்ப முக்கியமானது ஹைட்ரேஷன்.
வைட்டமின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது A, B, C, D, E, K அப்படின்னு சொல்லிட்டு வைட்டமின்ஸில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இந்த ஒவ்வொரு வைட்டமினுக்கும் நம்ம உடம்புல வந்து அதிகப்படியான வேலைகள் இருக்குது. உதாரணத்துக்கு வைட்டமின் A வந்து நம்முடைய கண்ணுக்கு நல்லது, வைட்டமின் C வந்து நம்முடைய தோல்களுக்கு நல்லது, வைட்டமின் D இருந்தால் தான் நம்ம பாடியால் வந்து கால்சியம் அப்சர்வ் பண்ணவே முடியும். ப்ளஸ் நமக்கு ஜாயிண்ட் பெயின் வர்றதுலேருந்து பாதுகாக்கிறதுக்கு வைட்டமின் D வந்து ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்குது. இப்படி ஒவ்வொரு வைட்டமினுக்கும் வந்து நம்ம உடம்புல ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. இந்த வைட்டமின் சோர்சஸ் எல்லாமே நம்மளுடைய உணவில், அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு வேளை உணவுல இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதில் வைட்டமின் சோர்சஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வைட்டமின் A, கேரட், பம்கின் இந்த மாதிரி இதில் வந்து நிறையா கிடைக்கும். வைட்டமின் B, கம்பு, ப்ரௌன் ரைஸ் இந்த மாதிரி மில்லட்ஸ் வகையிலேருந்து நமக்கு நிறையா கிடைக்கும். வைட்டமின் C சோர்சஸ்ன்னு பார்க்கும்போது நெல்லிக்காய், ஆரஞ்சு, கொய்யாப்பழம் இதுகளில் வந்து வைட்டமின் C அபரிவிதமாக இருக்குது. வைட்டமின் Dக்கு இருக்கக்கூடிய பெஸ்ட் சோர்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் சன்லைட். இந்த மாதிரி நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து நம்ம வைட்டமின் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்து மினரல்ஸ், கால்சியம், அயன், ஜிங்க், மெக்னீஷியம் இந்த மாதிரி மினரல்ஸ்க்கும் நம்ம உடம்புல வந்து ஏகப்பட்ட வேலைகள் இருக்குது. முருங்கைக்கீரை, தயிர், சிறுதானியம் இது எல்லாமே வந்து கால்சியம் சோர்சஸ். அதே மாதிரி கீரை, பேரிச்சம்பழம், ராகி இது எல்லாமே வந்து அயன் சத்து வந்து நிறையா இருக்குது. ஜிங்க் அப்படிங்கிற மினரல் பூசணி விதை, முந்திரி பருப்பு இதுகளில் வந்து நிறையா கிடைக்கும். அதே மாதிரி மெக்னீஷியம் நமக்கு வேணும் அப்படின்னா தால், கிரீன் வெஜிடபிள்ஸ் இதில் நிறையா எடுத்துக்கும் போது நம்ம உடம்புல வந்து மெக்னீஷியம் சத்து வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம உணவில் சரியான முறையில் கலந்து எடுத்துக்கிறது தான் நமக்கு சரியான ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதுலேயும் நிறைய பேர் வந்து இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸாக எடுத்துக்கிடுவாங்க. அப்படி சப்ளிமெண்ட்ஸாக எடுக்காமல் நேச்சுரல் சோர்சஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும் போது தான் இதோடைய முழுமையான சத்துக்கள் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். ப்ளஸ் நம்ம எந்த அளவுக்கு நேச்சுரல் சோர்சஸ் மூலியமாக இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எடுத்துக்கிறோமோ அது நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடியது. அடுத்து ரொம்ப முக்கியமானது என்னென்னா ஹைட்ரேஷன். ஒரு நாளைக்கு 2.5 to 3 லிட்டர் தண்ணி வந்து நம்ம கண்டிப்பாக குடிக்கணும். அதில் நம்ம ஊரில் அடிக்கிற வெயிலுக்கு வெறும் தண்ணியாக குடிக்காமல் தண்ணியில் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் ப்ளஸ் கொஞ்சம் சால்ட்டை கலந்து சாப்பிட்றது, அதே மாதிரி மோர் நிறையா குடிக்கலாம், இளநீ நிறையா சாப்பிட்லாம், தண்ணியில் சப்ஜா விதையை ஊற வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து சீரகத்தை தண்ணியில் போட்டு அது ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சு அடுத்த நாள் காலையில் இந்த தண்ணியை குடிக்கலாம். இந்த மாதிரி வேறு வேறு டிஃப்ரெண்ட் சோர்சஸ் மூலியமாக நம்ம தண்ணி குடிக்கும்போது நம்ம பாடியை கூலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் நம்ம பாடி வந்து ஹைட்ரேட்டாக இருக்கிறதுக்கும் நமக்கு வந்து சோர்வு இல்லாமல் இருக்கிறதுக்கும் நம்ம மசில்ஸ் வந்து டயர்ட் ஆகாமல் சரியான முறையில் இயங்குறதுக்கு நம்ம கரெக்டான முறையில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஒரு பேலன்ஸ்டு மீல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஒரு தட்டு நிறையா நீங்கள் உணவு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதில் 1/4 பங்கு வந்து கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணும். அடுத்து ஒரு 1/4 பங்கு வந்து காய்கறிகள் அண்ட் கீரை வகைகள் இருக்கணும். ஒரு 40% வந்து புரோட்டீன் இருக்கணும். ஒரு 10% வந்து நல்ல சோர்சஸ் ஆஃப் ஃபேட் இருக்கணும். இந்த மாதிரி நம்மளுடைய சாப்பாடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா மினரல்ஸ் என்ன நியூட்ரிஷனும் வந்து நமக்கு சரியான முறையில் கிடைக்கும். நம்ம ரொம்ப நாள் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த மாதிரி நம்மளுடைய உணவு முறை அமைச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னா ஃபவுண்டேஷன், செவர் அண்ட் ரூஃப் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஆனால் வெறும் இது மட்டும் இருந்துச்சுன்னா அந்த வீட்டை நம்மளால் சரியான முறையில் வாழ முடியாது. ஏன்னா ஒரு வீடுனா கதவு வேணும், ஜன்னல் வேணும், வயரிங் கனெக்ஷன்ஸ் வேணும், பிளம்பிங் சரியாக இருக்கணும், டைல்ஸ் ஒட்டி இருக்கணும். இது எல்லாமே சேர்ந்து இருந்தால் தான் அந்த வீட்டில் வந்து நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். இப்படி நம்ம வீடை வந்து நமக்கு தேவையான மாதிரி கம்ஃபர்டபுளாக கொடுக்கறதுக்கு இந்த சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ் எப்படி உதவியாக இருக்கோ அதே மாதிரி நம்ம உடம்பு சரியான முறையில் இயங்குறதுக்கு, நம்ம ரொம்ப நாள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸோடு சேர்ந்து இந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸும் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த வீடியோவில் நியூட்ரிஷன்னா என்ன, அதில் இருக்கக்கூடிய மேஜர் பங்குகள் என்னென்ன, நம்ம உடம்புக்கு எது எல்லாம் தேவை, எந்த சோர்சஸ் மூலியமாக நம்ம எடுத்துக்கிட்டால் அது நம்ம உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறத பற்றி ஒரு அடிப்படையை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோட கண்டென்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இதில் நீங்கள் புதுசாக ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.